students, today நம்ம பார்க்க போகிறது class 10 exercise 1.2 இதில் நம்ம third sum பார்க்க போகிறோம். Prove that the following are irrational. So first substitution நமக்கு 1 by root 2 கொடுத்திருக்காங்க. So இது வந்து நம்ம irrationalனு நம்ம prove பண்ணணும். So before ரெண்டு sum போட்டிருக்கோம்ல, இது நமக்கு third sum தான் same as அதே போல தான் இந்த sum நம்ம வந்து போட போகிறோம். ஸோ ஓகே, இப்போ 1/2 வந்து இர்ரேஷ்னல்னு நமக்கு தெரியும். பட் நம்ம வந்து அஸ்யூம் பண்ணிக்கிறோம் இது வந்து ரேஷ்னல்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ லெட் அஸ் அஸ்யூம் 1/√2 இஸ் ரேஷ்னல். ஸோ நம்ம வந்து ராங்கான ஒரு அசம்ஷன் எடுத்துக்கிறோம். ஸோ 1/√2 வந்து ரேஷ்னல்னு, ஏன்னா நமக்கு தெரியும் 1/√2 வந்து இர்ரேஷ்னல் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ ரேஷ்னல்னால் நம்ம வந்து இந்த 1/√2வை நம்ம ரேஷ்னல் ஃபார்மில் எழுதிக்கணும். ஸோ a/b இது ரேஷ்னல் ஃபார்மா. ஸோ b வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஹியர் இந்த ஏயும் பியும் ஆர் கோப்ரைம்ஸ். கோப்ரைம்ஸை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதோட ஃபேக்டர்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா 1ன்னு இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்து க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இதை. ஸோ இதை எப்படியும் இது இப்படியும் நம்ம க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இதை நம்ம க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா ஸோ b இங்கே வந்துடும். ஸோ a√2 ஆகிடும். ஓகே, ஸோ இது வந்து இந்த ஏயை வந்து நம்ம இந்த சைடு கொண்டு வந்துடும். ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இந்த சைடு வந்தால் டிவிஷன் மாறிடுமா? ஸோ b/a இஸ் ஈக்குவல் டு √2. ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும் √2 வந்து ஒரு இர்ரேஷ்னல் நம்பர்னு. ஸோ இதை நம்ம ஈஸியாக நம்ம இதை வச்சு ப்ரூஃப் பண்ணலாம். ஓகே, ஸோ இதை நம்ம வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன்னு வச்சுக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா b/a வந்து சம் இன்டீஜர்ஸ், ஏதோ ஒரு நம்பர் தான். ஸோ இதில் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு வந்து ரேஷ்னல் நம்பர் தான் கிடைக்கும். பிகாஸ் இது வந்து ரேஷ்னல் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ இது இந்த ரேஷ்னல் நம்பர் வந்து ஈக்குவல் டு ஒரு இர்ரேஷ்னல் நம்பர்னு இருக்குது. ஸோ இது ரேஷ்னல் நம்பராக இருக்கிறதுனால நம்ம இதையும் ரேஷ்னல் நம்பர்னு ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறோம். ஓகேவா? ஸோ அதை நம்ம ரைட் பண்ணிக்கலாம் ஸ்டேட்மெண்ட்டாக. சின்ஸ் a, b அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு இன்டீஜர்ஸ் ஆர் இன்டீஜர்ஸ் b/a is rational. ஓகேவா? ஸோ இது வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ரேஷ்னல் நம்பர் தான் கிடைக்கும். therefore √2 is also, இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால இது ரேஷ்னல்னால் இதுவும் ரேஷ்னல் எடுத்துக்கிறோம். ஓகே, ஆல்சோ ரேஷ்னல். ஆனால் நமக்கு நல்லா தெரியும் √2 வந்து இர்ரேஷ்னல்னு. ஓகேவா? பட் √2 is irrational number. ஓகேவா? ஸோ இது எதனால் வந்துச்சு? ஏன்னா நம்ம வந்து ஒரு ராங்கான அசம்ஷன் எடுத்துருந்தோம். ஓகேவா? 1/√2 வந்து இர்ரேஷ்னல், அதனால தான் வந்து நமக்கு இது ரேஷ்னல்னு காமிச்சிருக்கு. ஸோ அவர் assumption is wrong. ஓகேவா? ராங்கான ஒரு அசம்ஷன் எடுத்துக்கிட்டோம். ஸோ we conclude. ஸோ அதில் நம்ம என்ன தெரியுது? கன்க்ளூட் ராங்காக எடுத்துக்கிட்டதுனால தான் அது வந்து நமக்கு ரேஷ்னல் நம்பர்னு சொல்லிட்டோம். ஸோ அசம்ஷன் ராங்காக இருக்கிறதுனால நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிக்கிறோன்னா தட் 1/√2 is irrational number. ஓகே, ஸோ இந்த சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஓகே, நமக்கு செகண்ட் சப்டிவிஷனில் 7√5 கொடுத்துருக்காங்க. சேம் அதே போல் தான் நம்ம செய்ய போகிறோம். அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஓகே, லெட் அஸ் அஸ்யூம் 7√5 இஸ் ரேஷ்னல்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் எல்லா சம்முமே ஒரே மாதிரி தான். ஸோ நம்ம நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டாவே போதும். இந்த சம் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? ஸோ ஓகேவா, இது ரேஷ்னலாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ 7√5 நம்ம என்ன செய்யணும்னா a/b ஃபார்முக்கு ஈக்குவலைஸ் பண்ணணும். ஸோ வந்து b வந்து நாட் ஈக்குவல் டு 0. அதே தான் a, b ஆர் கோப்ரைம்ஸ். ஓகே, ஸோ கோப்ரைம் நம்பர்ஸ். ஸோ நமக்கு தெரியும் √5 வந்து ஒரு இர்ரேஷ்னல்னு. ஸோ இங்கே √5 எடுத்துகிட்டு
இங்கே a by இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இங்கே வந்துச்சுன்னா நமக்கு டிவிஷனாக மாறிடும். ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த ஏக்கும் பிக்கும் ஏதாவது இன்டீஜர்ஸ் வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு வந்து ரேஷ்னல் நம்பர் ஃபார்மில் நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது ரேஷ்னலாக இருந்துச்சுன்னா ஸோ இந்த √5ம் நமக்கு ரேஷ்னல் தான். ஓகே, ஸோ ஃபார் எனி இன்டிஜர் a, b, a by 7b. ஓகேவா? ஸோ a is rational. ஓகே, ஸோ இது rational. அதனால் ஸோ √5 is also rational. ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா செம்ம ஈஸி. ஓகேவா? பட் √5 is irrational. √5 irrational தானே? ஓகே, திஸ் is because எதனால் நம்ம ராங்கான அசம்ஷன் எடுத்துக்கிட்டோம். because of our assumption 7√5 is rationalனு எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? அதுலேயே நமக்கு என்ன தெரியுது? ஸோ we conclude 7√5 is irrational number. ஓகே, ஸோ இந்த சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். ஓகே, நம்மளுடைய தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6 + √2 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் எழுதிக்கிறோம். let us assume 6 + √2 is rational. ஸோ இது நமக்கு தெரியும், இது வந்து ஒரு இரேஷ்னல் நம்பர்னு நம்ம ரேஷ்னல்னு ஒரு ராங்கான அசம்ஷன் எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து ரேஷ்னல் ஃபார்மில் எழுதிக்கலாம். 6 + √2 is equal to a by b. ஸோ b வந்து not equal to 0 where a, b are co-primes. ஓகேவா? ஸோ இது எழுதியாச்சு. ஸோ இப்போ வந்து √2 மட்டும்தான் இங்கே இருக்கும். ஓகேவா? √2 equal to a by b. இங்கே வந்து பாசிட்டிவ் 6ஆ, ஸோ இந்த சைடு வந்துச்சுன்னா நமக்கு -6ஆக மாறிடும். ஓகேவா? ஸோ இது நமக்கு எல்சிஎம் எடுக்கணும் நம்ம. ஓகே, ஸோ எல்சிஎம் எடுக்கலாம். √2 is equal to நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ a by காமனாக நமக்கு b தான் இருக்கும், -6b ஆகிடும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து b இருக்குது, நம்ம மேலேயும் கீழேயும் b-ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா a - 6 × b 6b ஆகிடும். ஸோ காமனாக இந்த b வந்து ஒன்ஸ் எடுத்து நம்ம போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கிறோம். ஸோ இதில் நமக்கு ஏக்கும் பிக்கும், ஸோ இந்த பிக்கும் ஏக்கும் நம்ம வந்து ஒரு எனி இன்டீஜர்ஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு ரேஷ்னல் நம்பர் கிடைக்கும். ஸோ இது வந்து ஈக்குவல் டு இந்த √2ஆக இருக்கிறதுனால நம்ம √2வையும் வந்து ரேஷ்னல்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இது ரேஷ்னல்னால் இதுவும் ரேஷ்னல் தான், ஈக்குவல் டுவில் இருக்குல்ல. ஸோ ஆனால் நமக்கு தெரியும் இது வந்து ஒரு இரேஷ்னல் நம்பர்னு. ஸோ அதையும் நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க. ஸோ தாட்டில் வச்சுக்கோங்க. ஃபார் எனி இன்டிஜர் a, b, the value of a - 6b divided by b is rational. Okay, அப்போ √2 is also, ஏன்னா இது ஈக்குவல் டுவில் இருக்கிறதுனால இது ரேஷ்னல்னால இதையும் நம்ம ரேஷ்னல்னு எடுத்துக்கிறோம். ரேஷ்னல். பட் நமக்கு தெரியும்ல, பட் √2 இஸ் irrational நம்பர். ஏன்னா நம்ம ஒரு ராங்கான அசம்ஷன் எடுத்துக்கிட்டோம் ஸ்டார்டிங்லேயே, அதனால தான் நமக்கு இதை நம்ம ரேஷ்னல்னு சொல்லிட்டோம். திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் அவர் assumption (6 + √2) is rational. Okay,
So our assumption is wrong. So our assumption is wrong. Hence we conclude that 6 plus root 2 is a irrational number. So irrational number. Okay, so இதோட இந்த sum complete ஆயிடுச்சு, இந்த எக்ஸசைஸும் complete ஆயிடுச்சு, and also இந்த சாப்டரும் complete ஆயிடுச்சு. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.